ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதமி விலாக்ஸ். இன்றைக்கி நைட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெசிபி தான், இட்லி உப்புமா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கணும். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய், நான் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுக்க மறந்துட்டேன். கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2-3 கொத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இட்லி உதுத்து வச்சுருந்தேன். அது மார்னிங் செஞ்சது தான், மீதியானது. இட்லி நல்லா உதுத்து போட்டு வெங்காயம் கருவேப்பிலெலாம் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இட்லியில் உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு தேவைன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டோன்னா இட்லி உப்புமா ரெடிங்க. நான் லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய விலாக்ஸ் பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட் கைஸ்.